ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு தமிழ் மூவி 360. இன்னைக்கு நம்மளுடைய விளாக் பார்ட்ல கார் சர்வீஸோடைய காஸ்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் எந்த காருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சியாஸ் காருக்கான சர்வீஸ் காஸ்ட், அதுவும் 40,000 கிலோமீட்டர்ஸுக்கு எவ்வளோ ஆகுதுன்ற இந்த எஸ்டிமேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கார் சர்வீஸ் சென்டரில் எந்த அளவுக்கு அவங்களுடைய குவாலிட்டி இருக்குது அப்படின்ற விஷயங்களையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் எண்டில் நாங்கள் எங்களுடைய காருக்கான சர்வீஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்றதையும் நாங்கள் எண்டில் ரிவீல் பண்ணுறோம். ஸோ இந்த என்டையர் வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, நீங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய காரை சர்வீஸ் விடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் நம்ம காரோடைய கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ரன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18,500 ரேஞ்சில் தான் ரன் ஆகிருக்கு. அண்ட் 18,500 ரேஞ்சில் ரன் ஆன காருக்கு எதுக்காக நாங்கள் 40,000 கிலோமீட்டருக்கான சர்வீஸை பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய காரோடைய ரன்னிங் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. அண்ட் லாக்டவுன் டைம்னால ரொம்பவே கம்மியாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமே நாங்கள் 2 கார் வச்சுருக்கனால இந்த காரோடைய யூசேஜ் ரொம்பவே ஒரு குறைவான ஒரு யூசேஜாக தான் இருந்தது. அதனால தான் இது கம்மியான கிலோமீட்டர்ஸ் ஓடி இருந்தது. பட் மாருதியில் கேட்ட வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு ரன் ஆகலைனாலுமே உங்களோட இயருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுடைய கார் வாங்கி எத்தனை இயர்ஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கார் வாங்கி கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆயிடுச்சு கைஸ். ஸோ 4 இயர்ஸ் ஆனனால தான் அந்த 4 இயர்ஸ் 40,000 கிலோமீட்டருக்கான சர்வீஸை நாங்கள் பண்ணோம். அண்ட் நாங்கள் கார் சர்வீஸை ட்ரிச்சியில் தான் பண்ணோம். அண்ட் திருச்சியிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை மாருதி டீலர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா மொத்தம் 3 டீலர்ஸ் இருக்காங்க. ஏபிடி, பிஎல்ஏ, பிள்ளை அண்ட் சன்ஸ், இந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 3 பேரில் யாருக்கிட்ட நெக்ஸா சர்வீஸ் சென்டர் இருக்குன்னு பார்த்தோம்னா பிஎல்ஐ கிட்ட மட்டும்தான் நெக்ஸா சர்வீஸ் சென்டர் இருக்குது. மீதி யாருக்கிட்டையுமே நெக்ஸா சர்வீஸ் சென்டர்னு இண்டிவிஜுவலாக இல்லை. எல்லாருமே மற்ற காரோடைய சர்வீஸோடு சேர்த்து தான் நம்மளுடைய நெக்ஸா கார்ஸையும் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நாங்கள் விட்ட இடத்துல பார்த்தோன்னா நாங்கள் பிள்ளை அண்ட் சன்ஸில் தான் காரை சர்வீஸ் விட்டுருந்தோம். அண்ட் பிள்ளை அண்ட் சன்ஸில் விட்டதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீசனை நான் உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நம்மளுடைய காரை கொண்டு போய் நிறுத்தணுன்னே நம்ம சர்வீஸுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி அவங்க என்ஷூர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே நம்மளுடைய காரை ஃபுல்லாகவே அவங்க சானிடைஸ் பண்ணி காரை ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுறாங்க. அண்ட் அது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். ஸோ காரை ஃபுல்லாகவே அவங்க ஒரு பேப்பரமாக வச்சு கவர் பண்ணிடுறாங்க. கவர் பண்ணிட்டு தான் நம்மளுடைய காரை சர்வீஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்மளை ஒரு லாஞ்சில் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் அந்த லாஞ்சுக்குள்ளேருந்து எடுத்த வீடியோ ஷார்ட்ஸையும் உங்களுக்கு இப்போ நாங்கள் காமிக்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்மளுடைய லாஞ்சிலேருந்து எடுத்த அந்த ஷார்ட். அண்ட் லாஞ்சுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா, லாஞ்சுக்குள்ளே ஏசி இருந்தது. அண்ட் ஏசி மட்டும் இல்லாமல் நமக்கு லாஞ்சில் டிவி இருந்தது. அண்ட் டிவி மட்டும் இல்லாமல் நமக்கு உள்ளே இருந்து நமக்கு வெளியே நடக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதாவது உள்ளே இருந்துக்கிட்டு நமக்கு வெளியே சர்வீஸ் சென்டரில் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றதையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியே ஒரு கிளாஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதையுமே உங்களுக்கு வீடியோவில் பார்த்தப்போ தெரிஞ்சிருக்கும், அந்த கிளாஸுமே இருந்தது. அண்ட் இந்த இடம் நல்லாவே ஹைஜீனிக்காக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ வெயிட்டிங் லாஞ்ச் நல்லாவே இருந்தது. அண்ட் நமக்கு பிஎல்ஐ நெக்ஸாவோட கம்பேர் பண்ணும்போது இங்கே வெயிட்டிங் லாஞ்சில் ரொம்ப ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே நமக்கு காஃபி எல்லாம் அன்லிமிட்டடாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இங்கே அவங்க வாட்டர் பாட்டில் வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஃபில்லப் பண்ணி கொண்டு வந்த வாட்டர் பாட்டில் தான், நமக்கு இண்டிவிஜுவலாக நமக்கு வாட்டர் பாட்டில் தரமாட்டாங்க. அதுவுமே இங்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லாஞ்சில். அண்ட் நம்மளுடைய பிள்ளை அண்ட் சன்ஸில் நம்மளை சர்வீஸை நம்மளுடைய காரை அவங்க பண்ணுற சர்வீஸை நம்மளால் உள்ளேருந்து பார்க்க முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் லாஞ்சிலேருந்து வெளியே நேராக கார் சர்வீஸ் பண்ணுற இடத்துக்குள்ளேயே போய் நீங்கள் உங்களுடைய காரை சர்வீஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். பட் இருந்தாலும் வீடியோ மட்டும் எடுக்க விட மாட்டாங்க. வீடியோ எதுக்காக எடுக்க விட மாட்டாங்கன்ற ரீசனை பார்த்தீங்கன்னா, நமக்கு வீடியோ எடுத்தால் நிறைய எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் வருதுன்றனால இவங்க வீடியோ மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் காரை சர்வீஸ் பண்ணுறவங்கள்ட்ட சொல்லி கண்டிப்பாக உங்களுடைய காரை ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு அதை சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். பட் உங்களால் வீடியோ மட்டும் எடுக்கவே முடியாது உள்ளே போய். அதனால வீடியோ மட்டும் எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் இவங்க என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நமக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபியூவல் ஃபில்டர்னு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி மற்ற இதெல்லாம் க்ளீன் பண்ணாங்க. அதாவது பிஸ்டன் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர்னால் நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க.
அண்ட் அதே மாதிரி எல்லாமே பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீல் பேலன்சிங், வீல் அலைன்மெண்ட் வழக்கமாக நாங்கள் வந்து வெளியே தான் பார்ப்போம். ஏன்னா நமக்கு வந்து கம்பெனியில் வந்து சர்வீஸ் காஸ்ட் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த தடவை நாங்கள் கம்பெனியில் தான் சர்வீஸ் பார்த்துருந்தோம். கம்பெனிலே நாங்கள் வந்து வீல் பேலன்சிங், வீல் அலைன்மெண்ட் பார்த்துட்டோம். இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, வீல் பேலன்சிங், வீல் அலைன்மெண்ட் இப்போல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த ஒரு 1 வீக் மட்டும் ஒரு ஆஃபர்னு சொல்லி இந்த 1 வீக் மட்டும் வீல் பேலன்சிங்கும் வீல் அலைன்மெண்ட்டும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அதுவுமே ரொம்பவே ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தது. அதனால தான் நாங்கள் வந்து வீல் பேலன்சிங், வீல் அலைன்மெண்ட்டு இங்கேயே பண்ணிட்டோம். அண்ட் என்னென்னலாம் பார்ட்ஸ் மாற்றினாங்க அப்படின்னு நான் ஓரளவு உங்களுக்கு சொன்னது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ பார்த்தா தெரியும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதெல்லாமே தான் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் நாங்கள் உங்களுக்கு காமிச்சிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கள் காரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையாவே எலியெல்லாம் கடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். நிறைய ஃபியூவல் ஹோஸை வந்து நம்மளுடைய எலி கடிக்க ட்ரை பண்ணியிருந்தது. ஆல்ரெடி கடிச்சு நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் இப்போ திரும்பவும் நிறைய இடத்துல கடிக்க ட்ரை பண்ணியிருந்தது. அந்த ஃபோட்டோவை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது நடக்காமல் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து காரை வந்து ரெகுலராக எடுக்கணும். ஸோ அதாவது வீக்லி ஒரு ட்வைஸ் நீங்கள் வந்து கார் எடுக்கணும். காரை வந்து அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் கராஜில் திருப்பியாக நிறுத்தணும் அடிக்கடி. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எலி பிரச்சனை கண்டிப்பாக வராது. ஆர்எல்ஸ் நீங்கள் வேறு விதமான டெக்னிக்ஸையும் ஹேண்டில் பண்ணலாம். அதாவது இவங்க வந்து புகையில வைக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சாலுமே உங்களுக்கு வந்து எலி வராது. இந்த மாதிரியான விஷயங்கள் ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியும். அண்ட் டோட்டலாக எங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6300 வரைக்கும் வந்துச்சு. அதாவது 6250 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்துருந்தது. அண்ட் இவ்வளோ தான் நமக்கு வந்து பில் காஸ்ட் வந்துருந்தது. ஏன்னா வீல் பேலன்சிங், வீல் அலைன்மெண்ட் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாம் ஃப்ரீ பண்ணனால நமக்கு வந்து வெறும் 6200, அதுவும் சியாஸ் காருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 6200 to 300ன்ற விஷயம் வந்து நமக்கு ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம் சர்வீஸ் காஸ்ட். ஸோ இவ்வளோ தான் வந்தது, அதுவும் 40,000 கிலோமீட்டருக்கு. அண்ட் சர்வீஸ் எப்படி பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, சர்வீஸ் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி பிஎல்ஐயோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னோமா, நான் வந்து நெக்ஸான் இண்டிவிஜுவலாக ஒரு சர்வீஸ் சென்டர் இருந்தாலும் இங்கே எதுக்காக விட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சர்வீஸ் அங்கேயே விட கொஞ்சம் பெட்டராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து காஸ்ட்டுமே இங்கே கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணி ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து பிள்ளை இன்சூரன்ஸில் விட்டுருந்தோம். ஸோ பிள்ளை இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சர்வீஸுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா 5க்கு ரேட்டிங் 4 தந்துருவோம். ஸோ அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த கார் சர்வீஸ் லொக்கேஷன் ட்ரிச்சியில் எந்த இடத்துல இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் லொக்கேஷனை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் யாராவது சியாஸ் காரோ மாருதி காரோ வச்சு உங்களுக்கு எவ்வளோ சர்வீஸுக்கு வந்திருந்ததுன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ காய்ஸ். நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுவோம்.